ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் ஸ்டோர் அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போ வந்து மயில் வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு. உடனே கோமதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தையோட அவளை ஏற்றுப்போம், ஐயோ பாவம் அப்படின்னா மீனா சொன்ன உடனே வீட்டுக்கு போகலாம் வான்னு சொல்லி மீனாவை கூட்டிகிட்டு நேராக அவளை போய் பார்க்க போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் சரி, எவ்வளோ தப்பு செஞ்சாலும் சரி நாங்கள் உன்னை மன்னிக்கிறோம். ஏன்னா நீ வந்து எங்களோட வாரிசு வந்து இருக்குது, இந்த விஷயத்தை நீ சொல்லவே இல்லை, ஒன்று நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் குழந்தை அப்படிங்கிறது வேற, என் பையனோட வாரிசு வந்து வளர்ந்துட்டுருக்கு, அதனால் நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்கே வந்து காட்டுறாங்க, அங்கே வந்து சரவணன் வந்து கோயிலுக்கு போகிறாரு. ஏற்கனவே அஞ்சலி வந்து ஃபஸ்ட்டு காதலிச்சாரு, அஞ்சலி வந்து கல்யாணம் ஆகி போயிட்டாரு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் தான் தங்கவேல கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ வந்து மறுபடியும் அஞ்சலி வந்து வீட்டுக்காரர் விட்டு போனார், மறுபடியும் வந்து ரெண்டு பேரும் பேசி பழகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சமயம் தான் வந்து அவள் குழந்தை உண்டாயிருக்கா, நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து ஒன்றை தான் ஏற்றுப்பேன், இந்த குழந்தை வந்து என் குழந்தையா இருக்கலாம், ஆனால் நான் தங்கமேல ஒரு நாள் ஏற்றுக்க மாட்டேன், ஒன்றை தான் நான் மனைவியாக வந்து ஏற்றுக்க போகிறேன், குழந்தைய நான் வச்சுக்க போகிறேன்னு சொல்லி அஞ்சலி கையப்படுத்தி சொல்கிறாரு. இந்த பக்கம் சரவணன் வந்து வாக்கு கொடுத்துட்டாரு, அந்த பக்கம் கோமதியை வாக்கு கொடுத்துட்டாரு. இந்த ரெண்டு வாக்கில் எந்த வாக்கு ஜெயிக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனுக்கு வந்து தெரியும் மயில் வந்து நல்லவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து பாண்டியனுக்கும் கோமதி வந்து தங்கமேல ஏற்றுக்கோ சொல்லப்போகிறான். ஆனால் பாண்டியனுக்கு வந்து தெரியும் இல்லை, அவன் மனசு அஞ்சலி தான் பிடிச்சிருக்கு, அவன் அஞ்சலி கூட வாழட்டும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதனால் மறுபடியும் ரெண்டு பேருக்கு பிரச்சனை வரப்போது, யார் கூட வாழ போகிறா அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தா நம்ம அஞ்சலி தான் ஏற்கனவே காதலிச்ச லவ்வர் தான், அதனால் இப்படி ரெண்டு பேருக்கும் மறுபடியும் வந்து பிரச்சனை வரப்போகுது. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல், ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா சோழனை வந்து போலீஸ்லேருந்து அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு வந்து வாயே திறக்கலை, இப்போ வந்து வாயை தந்து சொல்லிடுச்சு இவர் வந்து டிரைவர் தான், இவருக்கும் அந்த இதுக்கு சம்மந்தம் இல்லை, காதலிச்சு வேறு பொண்ணுன்னு சொல்லிட்டு நிலா வந்து அதை நிரூபிச்சிட்டாங்க. நிரூபித்த உடனே இவரை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு பயங்கரமாக இருக்கார். சோழன் வந்து டம்ளர் தூக்கி வீசுகிறாரு. கொஞ்சமாவது யாராவது இந்த வீட்டில் யாராவது நம்பிங்களா, இப்போ நிலா மட்டும்தான் என்னை நம்பி வந்து வெளியில் வந்து கேட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, ஆனால் அண்ணன் நீ நம்பியா, என்னை போட்டு அடித்த, எனக்கு ஒரு அழகான பொண்ணாட்டி வீட்டில் இருக்கா, நான் எதுக்கு இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், யாராவது நம்பினீங்களா, என்னை அடிச்சே இல்லை, என்னெல்லாம் கேள்வி கேட்ட சொல்லிட்டு யாருமே இனிமேல் இந்த வீட்டுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நிலாவை கூட்டிட்டு வெளியில் போகிறேன், வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு. இதை பார்த்து அவள் அண்ணன் தகச்சு போகிறாரு. தம்பி தப்பு செஞ்சால் என்ன செஞ்சாலும் நீ வந்து கேட்கணும், ஆனால் வாயை முடிக்கிட்டு இருக்க பாரு, அதனால் எனக்கு யாருமே வேண்டாம், இனிமேல் நான் தனியாக நிலா கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறேன், வா நிலா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் வந்து நிலா சமாதானப்படுத்துவாங்களா, என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கடுத்து வந்து கனா கண்டனடி அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். கனா கண்டடி அப்படிங்கிற தொடரில் என்ன போடுறாங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காவியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து இவ தீபக் கூட வந்து அங்கே ஏற்காடு அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு நிச்சயான பையன் கூட போறியா, உன் தகுதி தக்கன்னு ஆசைப்படணும், தீபக் மேலே ஆசைப்படுறியா, அவனுக்கு ஏற்கனவே முதலாளி பெண் கூட நிச்சயம் ஆயாச்சு, நீ என்ன வேணும்னு என் பையனை வளர்ச்சி போட பார்க்குறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க. இதனால் வீட்டில் வந்து பேசுனால வந்து காவியா வந்து ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தீபக் வராருக்கு, நீங்கள் வந்து தப்பாக நினைக்காங்க, எப்படிலாம் வந்து பேசிட்டு போயிட்டான்னு தெரியுமா உங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. அதே சமயம் உள்ளே உட்காந்து கதவை சாத்திட்டு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்மா போய் திட்டுறாரு, நான் உண்மையை தாண்டா சொன்னேன், அவளுக்கு என்ன உனக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு நீ அவள் கூட போய் சுற்றுற, அது வேறம்மா, அது வந்து ஷூட்டிங்கும் என்னமோ, அவள் உங்க கூட எப்படி வரலாம் அப்படி சொல்லி கத்துனாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணாங்க. இன்னொரு ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ அந்த ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடறாரு. புது புடவை சட்டை போட்டு தாலி எடுத்து கையில் வைக்கிறார். அதே சமயம் கரெக்டாக தீபக் வந்துடுறாரு. சட்டை தூக்கி வீசிட்டு அப்படியே தாலி எடுத்து காவியா கழுத்தில் வந்து கட்டிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தெரியல. காவியா அப்படி தகச்சு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகாநதி அப்படி சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து காவேரி வந்து பார்த்த மாப்பிள்ளை வந்து ஃபுல்லாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அந்த பையன் விஜய் அவர் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி மாமா பையன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, திமிர் பிடிச்சும் அது இதுன்னு சொன்னார். உடனே உங்கள் அம்மாவுக்கு கண்ணாரு, உங்கள் அம்மாவும் உங்களை பற்றி தப்பு தப்பாக தான் பேசுகிறாங்க, நிஜமாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு நேராக போய் வந்து அம்மாவை திட்டுறாங்க. நீ உண்மையிலே அம்மா தானா, எப்போ பாரு அவருக்கே தான் சப்போர்ட் பண்ணுவியா, நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு வீட்டிலே இருக்க, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் அம்மா கதறி அழுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் வந்து காணோன்னு விஜய்க்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. அம்மாவை எல்லா இடத்துலையும் தேடினேன், ஆனால் அம்மாவை எங்கேயுமே காணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிற, காணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் வரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் தேடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்மை வந்து தெரிகிற நேரம் வந்தாச்சு. இந்த சீரியல் வந்து அடுத்த வாரம் வந்து முடிய போகுது. இதுக்கு பேர் தான் தாய்மாமன் அப்படிங்கிற புதுசாக வந்து சீரியல் வரப்போகுது. இப்போ வந்து
வாக்கிங் வந்து போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு மயிலை வந்து பார்த்தேன். அந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் போனால் வந்து இதாயிரும். நான் உட்காந்த இடத்துக்கு எதிர்க்கையே இருந்தது. எவ்வளோ நேரம் எடுத்து 1 நிமிஷம் அந்த வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அங்கேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். தொடர்ந்து வந்து இப்போ 4 சீரியல் வந்து போட்டிருக்கேன். தொடர்ந்து போடுற சீரியல் எல்லாத்தையும் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.